வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, சக்தி மசாலாவில் உள்ள 10 ரூபா மசாலா, இன்ஸ்டண்ட்டாக உடனே வாங்கி யூஸ் பண்ணுற மசாலாவில் மளிகை கடைக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சக்தி மசாலா நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் பொருள் வந்திருக்கு. நான் வந்து ஏற்கனவே 50 கிராம் சக்தி மசாலா ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட் லிங்க்கில் தரேன் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு சக்தி மசாலா ஏஜென்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அது செகண்ட் லிங்க்ல தரேன், விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்காங்க. இப்போ வந்து நம்ம மளிகை கடைக்கு வந்து 10 ரூபா பொடி, இது வந்து எல்லா கடையிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில கடையில், ஹோல்சேல் கடையில் எல்லாம் வெளியே பார்க்க முடியாது, ரீட்டைல் கடையில் ஏதோ ஃபுல்லாக பார்க்கலாம். மக்கள் வந்து ஒன் டைம் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் எவ்வளோ லாபம், இதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ரூபா மசாலா பொறுத்தளவு ஒன்றுலேயும் ஒரு விதமான லாபம் இருக்கும். சரியா, சில மசாலாவில் 2 ரூபா லாபம் இருக்கும், சில இதில் பாதிக்கு பாதி இருக்கும், இப்படி இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே வைக்கணும். சரியா, எல்லா மசாலாவும் வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள், வத்தல், சாம்பார், சிக்கன், மட்டன், இதை வச்சுட்டு இந்த இடையில இருக்கிறதெல்லாம் விட்டுறக்கூடாது. சரியா, இன்றைக்கி எனக்கு புளிக்குழம்பு வரலை, இப்படி ஒரு சில மசாலா இன்றைக்கி வந்து வரலை, அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லைன்னாங்க. எல்லா மசாலாவும் வைக்கும் போச்சில் தான் உங்களுக்கு லாபம் நியூட்ரலாக கரெக்டாக கிடைக்கும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு இதுதான் பில்லு. சரியா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சக்தி சாம்பார். சரி, எல்லாமே 10 தான். சரியா, 2, 4, 6, 8, 10. 10க்கு சக்தி சாம்பார் வந்து 65 ரூபா, 6 ரூபா 50 பைசா. இதை நம்ம 10 ரூபா நிற்கும் போச்சில் நமக்கு வந்து இதில் 3 ரூபா 50 பைசா கிடைக்கும். அடுத்து என்னது, சக்தி மட்டன். சரி, சக்தி மட்டன் வந்து 10க்கு 75, 10க்கு 75 அப்படின்னா 7 ரூபா 50 பைசா. நம்ம இதை ஃபுல்லாக விற்று முடிக்கும் போச்சில் நமக்கு 25 ரூபா கிடைக்கும். சரியா, அடுத்து பார்க்க போகிறது வந்து சக்தி சிக்கன். சக்தி சிக்கன் வந்து 10க்கு 65, மட்டன் வந்து 10க்கு 75, சக்தி சிக்கன் வந்து 10க்கு 65. இதில் வந்து நமக்கு ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3 ரூபா 50 பைசா கிடைக்கும், மொத்தமாக விற்றா 35 ரூபா கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணி மசாலா. சரி, பிரியாணி மசாலா அப்படியே 10க்கு 100, 10 பேக்கெட்டுக்கு 100 ரூபா அப்படியே விழுந்துடும். ஒரு பேக்கெட் நமக்கு 10 ரூபா விழுந்துடும். இதில் 17 ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. சரியா, 17 ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை 12 ரூபா, இப்போ ஆட்சியில் வந்து 15 ரூபாக்குள்ளது இருக்குது, 20 ரூபாக்குள்ளது இருக்குது. இது நீங்கள் வந்து உங்கள் சாமர்த்தியம் படி உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்றுக்கலாம். 12 ரூபா, 15 ரூபா, எப்படியோ அப்படி விற்றுக்காங்க. ஏன்னா பிரியாணி மசாலா ரொம்ப ரேட் அதிகம். 50 கிராமில் வாங்கும் போச்சில் 35 ரூபா, 40 ரூபா அப்படி போயிடும். அப்படிங்கும் போச்சில் இதை ஜாஸ்தியாக மக்கள் வாங்குவாங்க. சரியா, அடுத்து வந்து ரைஸ், லெமன் ரைஸ் பொடி. சரியா, லெமன் ரைஸ் பொடி அப்படியே 10க்கு 50 ரூபா தான். சரியா, அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கே நமக்கு 5 ரூபா கிடைக்கும். இந்த 10 ரூபாய்க்கு குறைச்சி நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். சரியா, 10க்கு 50 ரூபா, ஒரு பேக்கெட்டுக்கு நமக்கு 5 ரூபா கிடைக்கும். 10 விற்றா கண்டிப்பாக சாலிடாக 50 ரூபா கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சில்லி பவுடர், மிளகாய் பொடி வந்து 10க்கு 60 ரூபா. இப்போ 6 ரூபா ரேட் ஆகுது, நம்ம 10 ரூபா வைக்கணும். மிளகாய் பொடி வந்து அப்பப்போ வத்தலோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். சரி, 6 ரூபா இல்லை 40 ரூபா கிடைக்கும் நமக்கு விற்றா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை குழம்பு. சரியா, முட்டை குழம்பு வந்து 10க்கு 85, 10க்கு 85, 8 ரூபா 50 பைசா. இது நீங்கள் 10 ரூபாய்க்கும் விற்கலாம், 12 ரூபாய்க்கும் விற்கலாம். உங்கள் சாமர்த்தியம், உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்றுக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது மஞ்சள் பொடி, சக்தி மஞ்சள். 10க்கு 40 ரூபா, இல்லை 6 ரூபா 50 பைசா தான் ரேட் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம 5 ரூபா தான் வைக்கணும். சரி, 5 ரூபா மஞ்சள் பொடி, 5 ரூபா வத்தல் பொடி. மஞ்சள் பொடி மட்டும் எப்போவுமே 5 ரூபாவில் வரும். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புளி சாதம், புளியோதரை பொடி. சரியா, புளியோதரை பொடி வந்து 10க்கு 65, இல்லை 6 ரூபா 50 பைசா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவில் இதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் உண்டு, வத்த குழம்பு உண்டு, அது நல்லா போகும். மீன் குழம்பு உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ இல்லை. அதே மாதிரி இதில் இவ்வளோ போகும் எனக்கு. அதுக்கப்புறம் ஆச்சியில் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆச்சியில் போகும், பெப்பர் வந்து ஆச்சியில் போகும். என்னென்ன மசாலா உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வாங்கி வச்சுக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் எல்லா ரேட்டும் சொல்லிட்டேன். எல்லா மசாலா வச்சா தான் லாபம். சரிங்களா, இப்போ 5 ரூபா கிடைக்கிறதுல 5 ரூபா கிடைக்கும், 1 ரூபா கிடைக்கல 1 ரூபா கிடைக்கும். நீங்கள் எப்படி உங்கள் லாபம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மசாலாவை நம்ம கடையில் சேல்ஸ் பண்ண முடியல, கண்டிப்பாக நம்ம டேட் செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 சாதப்படி ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த ஃபேமிலி சப்போஸ் போயிட்டாங்கன்னா 11 சாதப்படி அப்படியே கிடக்கும். நீங்கள் அதை அடுத்த சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வேறு மெட்டீரியல் பண்ணுவீங்க. உங்களுக்கு மறந்தே போயிடும், ஒரு டேட்டே பார்க்க மாட்டீங்க. டேட்டு முடிஞ்ச பிறகு பார்த்து அது கஸ்டமருக்கு கொடுத்துட்டா பிரச்சனையாக, இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும்.
இப்போ நமக்கு வந்து டேட் வந்து எப்படின்னா, நீங்கள் ஏஜென்ட்டு டேட் வாங்கும் போச்சுல எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மாதம் டேட். இப்போ ஆக்சுவலாக 9 மாதம் டேட் இதுக்கு, 6 மாதம் டேட்டுக்கு மேலே இருக்கும். சரியா? ஏதாவது சில மசாலா வந்து அவங்களுக்கு ஏஜென்சிலே போகாது. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து இதில் ₹1 கூட நஷ்டம் கிடையாது. சரியா? இப்போ இதெல்லாம் பயப்படவே வேண்டாம். மஞ்சள் பொடி இது எதுவுமே பயப்பட வேண்டாம். புது கடை யாராவது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு தான் வச்சாகணும். சில ஊரில் ஏதாவது பிரியாணி மசாலா போகாது, கையில் அரைச்சி போடுவாங்க. சில ஊரில் இந்த சாதங்கள் வந்து இப்படி கிண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி சில இடத்துலலாம் இருக்குது. அதனால இது நீங்கள் வீட்டுக்கு ஒரு பேக்கெட் அப்பப்போ டேட் நெருங்குதுன்னா அல்லது போகாமல் இருக்குதுன்னா நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் புளியோதரை சரியாக போக மாட்டேங்குன்னா இதை மட்டும் நீங்கள் காலி பண்ணிவிட்டு அடுத்து புளியோதரையை கூட நீங்கள் வேண்டாம்னு கூட விட்டுறலாம். அப்படி விடும்போது உங்களுக்கு வந்து நஷ்டம் வராது. கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மளிகை கடை பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். அது போக நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ், ஜூஸ் போட்டு விற்கிறது, ரஸ்னா போட்டு விற்கிறது எல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.